சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டு முறைகளும் பலன்களும். சங்கஷ்டம் என்றால் கஷ்டங்கள் சேருதல் என்று பொருள். வாழ்வில் சேரும் சகல சங்கடங்களை நீக்கி சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. பௌர்ணமியை அடுத்த 4ஆம் நாள் சங்கடஹர சதுர்த்தி தினமாகும். அன்றைக்கு மாலையும் இரவும் சேரும் நேரத்தில் விநாயகருக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. எந்த ஒரு தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதலில் நாம் வழிபடுவது விநாயக பெருமான் தான். விநாயகரைப் போலவே விரதங்களுக்குள் முதன்மையானதும் எளிமையானதும் சதுர்த்தி விரதம்தான். சங்கடஹர சதுர்த்தி அன்று காலையில் குளித்துவிட்டு வீட்டிற்கு அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று வரலாம். விநாயகரை 11 முறை வலம் வர வேண்டும். அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை செய்து விநாயகரை வணங்க வேண்டும். கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே மோதகம், பால், தேன், கொய்யாப்பழம், வாழை, நாவல், கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் ஆகியவை நெய்வேத்தியம் படைக்கலாம். விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை. வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது சிறப்பான பலன்களை தரும். அதிலும் வன்னி மரத்தடியே அமர்ந்திருக்கும் கணபதி ஆனந்தமயமானவர். நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புபவர்கள் இந்த வன்னி விநாயகரை வலம் வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓம் கஜமுகனே கணபதியே சரணம்.